ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனாமிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கைலி மூட்டுறது ப்ரொஃபஷ்னல் வே இது தான். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நீட்டாக கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மெத்தட் தான் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்க முடியும், நிறைய டிசைனர் சாரீலாம் ஒரு ஹாஃப் வந்து வேறு மாதிரியும் ஒரு ஹாஃப் வந்து இந்த நெட்டட் மெட்டீரியல் மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மெத்தடில் தான் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 கலராக வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டினா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ நான் கையில் காட்டுறதை விட இதில் காட்டுறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணதுலேயே ஒரு மாதிரி 2 தடவை உருட்டி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வே, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ கைலி மூட்டுறதா இருந்தால் அதை அப்படியே 2ஆக மடித்து போட்டுருங்க. ஸோ வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வெளியில் வர மாதிரி. இப்போ நம்ம நல்ல பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். ஸோ நல்ல பக்கத்தில் வச்சு 2ஆக மடித்து ஒரு 1/2 இன்ச் வெளியில் வர மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த உள்பக்கம் இருக்க துணி வந்துட்டு தைக்க போகிறோம். நீட்டிகிட்டு இருக்க துணி வந்துட்டு நம்ம அப்புறமா மடித்து தைப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ஸ்ட்ரிப் நீங்கள் ஆஃப் அண்ட் ஆஃபாக இருந்தால் இந்த பக்கம் இருக்க துணியை தைக்கணும். கைலியாக இருந்தால் அந்த ஷார்ட்டாக மடிச்சிருக்க பக்கம் தைக்கணும். ஸோ இப்போ இந்த நீட்டிகிட்ருக்க அந்த 1/2 இன்ச்சை நம்ம 2ஆக மடிக்க போகிறோம். அதாவது அந்த தையல் போட்ட வரைக்கும் ஒரு மடிப்பு. நல்லா பார்த்துக்காங்க, தையலை தொடுற வரைக்கும் ஒரு மடிப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை உருட்டி மடிக்க போகிறோம். அப்போ வந்துட்டு அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சிரும். ஸோ தையல் வரைக்கும் மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு. இப்போ வந்துட்டு கீழே இருக்க தையல் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நீட்டாக ஃபோல்டு ஆகி வரும். ஸோ இதுதான் கன்சீல் ஆகி நீட்டாக வரும். ஸோ இந்த துணியை இப்போ அகட்டிட்டு இப்போ நம்ம அதுக்கு மேலே தையல் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 பீஸுங்கிறனால இப்படி 2 ஓப்பன் சைடு வருது. இப்போ நீங்கள் கைலியில் தைக்கல அது வந்துட்டு க்ளோஸ்டு சைடாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு கைலி உள்ளே தான் விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தச்சு பார்க்கையில் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். சாரீக்குங்கையில் இந்த மாதிரி 2ம் ஓப்பன் சைடாக வரும். ஸோ நீங்கள் கைலி தைக்கையில் அந்த பக்கம் வந்துட்டு க்ளோஸ்டாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ஸ்டிச் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு நமக்கு கரைபாகம் தான். இதில் ஸ்ட்ரிப்புங்கவும் உங்களுக்கு மேபி ஆடாக தெரியலாம். ஸோ நம்ம கைலிலையும் சரி இல்லை சாரீஸ்லேயும் சரி இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு நீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.